தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். பெரிய பெரிய போர்க்களங்கள்ல தாய்நாட்டுக்கு வெற்றியை தேடி தரும் ராணுவ தளபதிகளுக்கு மட்டுமே அளிக்கப்படும் பட்டம் தான் ஃபீல்டு மார்ஷல். ஆனா சமீபத்துல இந்தியாவோடு நடந்த போர்ல படு கேவலமா தோத்த பிறகும் ஃபீல்டு மார்ஷல் பட்டம் பெறுகிறார் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனீர். இந்தியாவுடனான போர்ல பாகிஸ்தான் தோற்பது இது முதல் முறை கிடையாது. 1947 நடந்த முதல் காஷ்மீர் யுத்தத்துல பாகிஸ்தான் தோத்துச்சு. அடுத்தது 1965 நடந்த இரண்டாம் காஷ்மீர் யுத்தத்திலையும் பாகிஸ்தான் தோத்துருச்சு. 1971 இந்தியாவோட நடந்த யுத்தத்துல பாகிஸ்தானே ரெண்டா பிரிஞ்சுது. இதுக்கப்புறம் சியாச்சின் யுத்தம், கார்கில் யுத்தம்னு இந்தியாவோட மோதும் போதெல்லாம் பாகிஸ்தான் தோத்துதான் போயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஈரான், ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளோட நடந்த எல்லை பிரச்சனைகளிலும் பாகிஸ்தான் கணிசமான வீரர்களை இழந்திருக்கு. ஆனாலும் கொஞ்சமும் வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப இந்தியா மற்றும் பிற நாடுகளோடனான மோதல்கள்ல ஜெயிச்ச மாதிரியே பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். அதாவது சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்தே பாகிஸ்தானை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்நாட்டு ராணுவம் தான் கட்டுப்படுத்துது. அந்த நாட்டு ராணுவத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நாட்டோட எல்லைகளை பாதுகாப்பது கிடையாது. மாறா சர்வதேச நாடுகளுக்கான ஒரு கூலிப்படையா தான் பாகிஸ்தானோட ராணுவம் செயல்படுது. இதன் மூலமா அந்நாட்டு ராணுவ தளபதிகள் எக்கச்சக்கமான நிதிகளை சர்வதேச நாடுகள்ல இருந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம்னா பாகிஸ்தான் அரசு. ஆனா இந்த பாகிஸ்தான் ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல நாடு இருக்கிறதுனால அந்த அரசு செயல்பாடு இல்லாம இருக்கு. இதனால உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் தன்னை ஹீரோவா காட்டிக்கிட்டு ஆட்சியை கவுத்துரும். நாட்டுல திரும்ப நிலைமை சீரானதுக்கு பிறகு திரும்ப ஒரு பொம்மை அரச ஆட்சியில ராணுவம் உட்காத்தி வச்சிரும். இப்படி 1958 ஆட்சியை பிடிச்ச பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அயூப் கான் அவரு தனக்கு தானே ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுத்துக்கிட்டார். அதற்கு பிறகு இரண்டாவதா ஃபீல்டு மார்ஷல் பட்டம் வாங்குறவர் தான் இந்த அசீம் முனீர். அசீம் முனீர் இப்ப ஃபீல்டு மார்ஷல் பட்டம் வாங்குறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். இப்பவும் பாகிஸ்தான்ல உள்நாட்டு குழப்பம் போயிட்டு இருக்கு. அந்நாட்டு அரசுக்கு எதிராக சிந்து மக்களும் பலோச் மக்களும் சுதந்திர பிரகடனமே செஞ்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில திரும்பவும் பாகிஸ்தான் ராணுவம் தன்னை ஹீரோவா சித்தரிச்சுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அதற்காக அவர்களே இந்தியாவை நாங்க ஜெயிச்சுட்டோன்ற மாதிரியான கற்பனை கதைகளை கட்டமைச்சிருக்காங்க. அந்த கற்பனை கதைகளுக்கு நியாயம் கற்பிக்கும் வகையில அசீம் முனீருக்கு இந்த பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி அடுத்தது என்ன நடக்கும்? சர்வதேச வல்லுநர்களின் கணிப்புப்படி விரைவில் அசீம் முனீர் பாகிஸ்தான்ல ஆட்சியை கலைச்சிட்டு ராணுவ ஆட்சியை ஏற்படுத்துவார் அப்படின்னு கணிக்கிறாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு திரும்ப ராணுவ ஆட்சியில் இருக்க போகுது. அதன் பிறகு திரும்ப அவர்கள் ஒரு பொம்மை ஆட்சியை கொண்டு வரத்தான் போறாங்க. The cycle continues. மீண்டும் ஒரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.